8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்கே பாருங்க, கடின உழைப்பு, விடாமுயற்சி, செய்யும் தொழிலே தெய்வம், நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த, இது எல்லாமே உலக பழமொழிகள். எல்லாம் சொல்லுங்க. இதை கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. இங்கு வேறொரு ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் குவாலிஃபிகேஷன் மேலே கொண்டு வராது, காடோட ஃபேவர் தான் மேலே கொண்டு வரும். இந்த உலகம் குவாலிஃபிகேஷன் பேஸில் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் தேவனுடைய உலகம் லவ் பேஸில் இயங்கிட்டு இருக்கு. சார், என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனா, சரியா, ஸ்கூலில் அவன் டான்ஸ் பண்ணுறான். எங்கே நிற்கிறான்? சைடில் தான் நிற்கிறான், இல்லை பின்னாடி நிற்கிறான். இருக்கீங்களா? சரி, உங்கள் பையன் முன்னாடி நின்னாலும் பின்னாடி நின்னாலும் உங்கள் கண்ணு யார் மேலே இருக்கு? முன்னாடி நிற்கிற மேலே இருக்கா, பின்னாடி நிற்கிற உங்கள் பையன் மேலே இருக்கா? பின்னாடி நிற்கிற பையன் மேலே இருக்கு. ஏன்? அவன் என் பையன். 5 மணிக்கு எந்திரிச்சு ஒருத்தன் சூரியன் உதிக்காதான்னு உடம்பெல்லாம் பவுடரை பூசிட்டு நிற்கிறான்ல, அவனை விட்டுட்டு 7:30 மணிக்கு எந்திரிக்கிற என்ன பார்க்குறாரு? ஏன்னா இது வேற உலகம். ஸ்கூலுக்கு போனால் ஓரத்தில் நின்று ஆடுற என் பையன் சர்ச்சில் பார்த்தா நடுவில் நிற்கிறான். ஏன் சொல்லுங்க? அது வேற உலகம், இது ஏன் உலகம்? ஆமா, நான் சொன்னேன், தம்பி நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் பாரு. சும்மா இடையில பாத்ரூம் போகிறேன், இது போகிறேன் எல்லாம் எத்தனை தடவை போகிறதுன்னு கேட்டு அப்படி இப்படி நாயினா, அப்பா உனக்கு ஒரு ஸ்கூல் கட்டுறேன், சரியாடா? இங்கே பாரு, செயின்ட் யோவான் கான்வென்ட். உடனே சிரிக்கிறேன். இல்லைப்பா, நான் அவன் ஸ்கூல் பேரை சொல்லி அங்கேயே தான். இல்லை உனக்கு போடுறேன். அதில் நீ கக்கா போடனா நீ உட்காந்து போயிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணலாம், சரியாடா? அப்போ உனக்கு அதை என்ன செய்கிறேன், நான் ரெடி பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்? சிரிக்கிறான். இல்லைப்பா, அதெல்லாம் ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு தான் 5 இயர்ஸ் கூட 5 ஆகலைங்க இன்னும். என்கிட்ட அப்பா ரொம்ப சீரியஸாக வந்தேன். என்னடா, நான் பெரிய பையன் ஆகிட்டு ஏதோ சொல்ல போகிறேன். என்னடான்றேன், அந்த மீம்ஸில் என்னை பற்றி போட்டிருக்காங்க இல்லை, சாமியார் பாதை போட்டு இவங்கெல்லாம் அடிப்பேன் பாலான்றான். ஒரு சிங்கம் அவளை எந்திரிச்சிருச்சுரா, புறப்பட்டுருச்சு, ஜாக்கிரதையா இருந்துக்க. இனிமே பையனை விட்டு தான் அவனை அடிப்பேன். இனிமே நான் அடிக்க மாட்டேன். பாருங்க, இப்போ நான் அண்ணன் ப்ராஃபட்ஸு பெரிய பெரிய ஆட்கள், நான் சீனியராக மதிக்கிறவங்களாம் யாராச்சும் பேச நான் முன்னாடி நிற்கிறேன்லே, எங்கள் அண்ணன் நிற்கிறோம்ல, அந்த மாதிரி அடுத்தெல்லாம் உங்கள் பிள்ளைகளை வச்சு தான் அதுக்கு டீல் பண்ணுவார் காடு. ஸோ என்ன நல்லா கவனிங்க, அங்கே ஒரு உலகம் இருக்குது, அது குவாலிஃபிகேஷன் பேஸில் இயங்கு. இங்கே ஒரு உலகம் இருக்குது, லவ் பேஸில் இயங்குது. நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்களா? அப்போ இங்கே அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாய் மாற்றும். நீ என்ன செய்யக்கூடாது? அந்த சிஸ்டத்தை இங்கே கொண்டு வரக்கூடாது. 30 டோர் டச் பண்ணாதானே, தட்டு நாக் பண்ணாதானே ஒன்று கிடைக்குன்ற சிஸ்டத்தை இங்கே கொண்டு வரக்கூடாது. நீங்கள் நன்றாக உழைக்க வேண்டும், வேணாம் என்று சொல்லவில்லை. அது உங்களுக்கு ஹாபியாக இருக்கணும். உழைப்பு ஹாபியாக இருக்கணும். 5 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன், கடவுளை அடிச்சிருவான்ற பயத்தில் எந்திரிக்கலை, அவரோட பேசணுன்ற அன்பில் எழுந்திருக்கிறேன். நல்லா வேலை பாருங்க, இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, கடவுளோட டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் உங்களை என்ன செய்ய போகுது? உயர்த்த போகுது. ஸோ இங்கே நம்ம வாசிப்போம் 8ஆம் வசனம். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றார். இங்க பாருங்க, I am going to give some offering to the man of God to know the ways of God. நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் கவலைப்படவில்லை. ஆமாம், நான் போய்
கடவுளோட மனுஷன் எனக்கு தேவனுடைய வழியை அறிவிப்பதற்கு நான் காணிக்கை கொடுக்க போறேன்றான். என் கேள்வி, தேவன் காணிக்கையில தான் இயங்குறவரா அப்படின்னா கர்த்தர் சொல்ல, நான் காணிக்கையில் இயங்குகிற தேவன் அல்ல, நான் அன்பினால் இயங்குகிற தேவன். அப்புறம் இது காணிக்க, அன்பு கொடுக்கும். ஸோ காணிக்கைக்கு பின்னாடி என்ன இருக்கு? லவ் இருக்கு சார், லவ் இருக்கு. ஒரு மேன் ஆஃப் காடை நீங்கள் லவ் நேசிக்கிறீங்கன்னா யூ மஸ்ட் கிவ், யூ வில் கிவ். நேசிக்காம கொடுக்கலாமா, ஆனால் கொடுக்காம நேசிக்க முடியாதான். எப்படி? கொடுக்காம நீங்கள் ஒரு ஆளை நேசிக்கவே, நீங்கள் ஒருத்தரை நேசிச்சிட்டிங்கன்னா என்ன மாதிரி செய்யணும்னு தோணுது பார்த்தீங்களா? சிலர்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, நேற்று பாலா வீட்டுக்கு வந்திருக்காப்புல, என்ன பண்ணுறது, எதையாச்சும் ஒன்று கொடுக்கணும், ஐ வாண்ட் டு கிவ் சம்திங். ஆனால் எனக்கு வந்து கிஃப்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை தூக்கி கொடுக்கக்கூடாது, அது வந்து நாகரிகம் அல்ல. கொடுத்தவர்கள் என் மீது அன்பின் கொடுத்துருக்கிறார், ஆனால் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். எதுவுமே கொடுப்பதற்கு ஒரு பொருள் இல்லை என்றால் கடவுள் நமக்குன்னு படைச்சி வச்சிருக்காரு பணம். கை தட்டுங்க ஒரு தடவை. சில நேரம் இதை கொடுக்கலாம், நீங்கள் ஒன்று எடுப்பீங்க நல்லா இருக்குன்னு, அதை வந்து இன்னொருத்தர் உங்கள்கிட்ட அன்பாக கொடுத்துருப்பார். எனக்கெல்லாம் அதில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் உண்டு. பட் ஐ வாண்ட் டு கிவ் சம்திங். லவ் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு கிவ் சம்திங். அப்போ இவன் சொல்கிறான் அவருக்கு அதை கொடுப்போம். அப்போ ஊழியக்காரன்ட்ட ஆஃபரிங் கொடுக்கும்போது அது எது, அவன்கிட்ட ப்ராஃபஸி வருது. ஏன் வருதுன்னா அவனை நேசிக்கிறான்ல, அந்த லவ் வந்த உடனே இவன் என்ன இவன்கிட்ட இருந்து ப்ராஃபஸி வருது. ஸோ அப்போ சாமுவேல்கிட்ட இருந்த ப்ரொஃபட்டிக் அனாயிண்டிங்கை தூண்டி விடுறது எது? வர்றவனோட அன்பு. அந்த அன்பு எப்படி ரிலீஸ் ஆகுது? பை கிவிங் சம்திங். பைபிள் சொல்லுது, இவன் நமக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான் அப்படின்றான். ஏசுநாட்ட வந்து யார்கிட்ட வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற, அவர் ஆலயம் கட்டி கொடுத்தா பெரியவரோ அப்படின்னு சொன்னார் அவர். அப்படியா? எங்க கொஞ்சம் மோத்த காட்டு. அப்படியாப்பா? ஆமாங்கய்யா. அப்போ செஞ்சிருவோம். நான் கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் கூட இந்த மாதிரிலாம் பண்ணினா செஞ்சவனுக்கு நீங்கள் ரொம்ப செய்வீங்க. டே, அவன் செஞ்சது இல்லைடா, அவன் நேசிச்சிருக்கான்டா யூதர்களை. துர்கால்னு ஒருத்தி இருந்தாலாம், அவன் வந்து என்ன செஞ்சாலாம்? நீங்கள் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. தபித்தாளா? செத்து போனது யாருங்க? நாங்கள் தான் இந்த அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துக்கு வெளியே போகிறது இல்லையா பிறக்கிட்டு. அவள் செஞ்சதெல்லாம் வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவளை நினைவு கூறும்படி இவள் செய்தது சொல்லப்படும். நல்லா தெரிஞ்சுக்காங்க, உங்களை ஒருத்தன் நினைக்கணும்னா நீங்கள் செஞ்சது தான் நினைப்பான். நான் நீங்கள் நினைக்கிறேன்ல, பெரிய ஊழியரை நான் வந்து பேசும்போது உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் ஜஸ்டின், நான் அந்த காலத்தில் ஏதோ உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். ஆயிரங்களில் ஒரு ஆளாக இருந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஷோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்கிட்ட வந்து விதைப்பது என்பது எந்த விதத்தில்? நான் சொன்னேனே, நீங்கள் போட்ட அஸ்திபாரத்தில் தான் அவங்களாம் பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னா லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது. அப்போ எது வந்து நிற்கிது மைண்டில் பாருங்கள். பீப்புள் வாட் தே ஹவ் டன் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஃபார் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கைக்காக அவர்கள் செய்தவை நிற்கிறது. அப்படித்தான் அவள் செய்தது, தபித்தாள் செய்தது என்ன செய்யப்பட்டது? நினைவு கூறப்பட்டு அவள் உயிரோடு எழுப்பப்பட்டாள். இதிலிருந்து என்ன தெரியுது? காணிக்கை உங்கள் ஜீவனை மீட்டு கொடுக்கிறது என்று தெரிகிறது. கைத்தட்ட ஒருத்தர் ஆமென். அவனை எழுப்புப்பான்றார். ஏன்? அவன் என்ன ஒருத்தர் கொடுத்துக்கிறது, அவனும் செத்து போயிட்டானா, அவனை எழுப்பிடுறான்றார். இம்மார்டாலிட்டிக்கும் கிவிங்க்கும் நிறைய தொடர்பு இருக்குது. சங்கீதத்திற்கு ஒரு நாள் நம்ம அதை எடுப்போம். ஆமென். ஸோ அன்புக்குரியவர்களே, அப்போ இங்கே ஆஃபரிங் கொடுக்குறான். கொடுத்து தேவ மனுஷன்ட்ட இருக்கிற அந்த வரத்தை என்ன செய்கிறான்? ஸ்டிமுலேட் பண்ணுறான். அப்போ ஆஃபரிங் அப்படின்றது ஒரு பெரிய பார்ட்டு. ஏன்னா இட் இஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் லவ். அது நிறையா இருக்கணுமா? ஆமாம், நிறையா இருக்கணும். நிறையா ஆக உங்கள் லவ் நிறையா லவ் கூட அது அதனோட அளவு கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ 2 காசு கொடுத்தவங்க, ஆமாம் நிறையா தான் கொடுத்தாங்க. நிறையா கொடுத்தாங்களா இல்லையா? எந்த அளவு கொடுத்தாங்க? 100% கொடுத்தாங்க. நம்மளாம் 10% தரோம், 20% தரோம், 30%, அந்த மாதிரி 100% கொடுத்துச்சு. அப்போ காட் வந்து அமௌண்ட்டை பார்க்கல, பர்சன்டேஜை பார்க்குறாரு. உன் சம்பளம் எவ்வளோ, அதில் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறேன்னு பார்க்குறாரு. அது உன்னோட அன்பை காட்டுக்கிறதா இருக்கிறது. ஸோ கிறிஸ்டியன் வேர்ல்டு இருக்க வரைக்கும் லவ் இருக்கும்.
லவ் இருக்கிற வரைக்கும் ஆஃபரிங் இருக்கும். வாங்க நம்ம போய் டேப்பின் ஆவோன்றாங்க. போய் என்ன செய்வோம்? அவரோட கனெக்ட் ஆகும். எப்படி கனெக்ட் ஆகுது? ஆஃபரிங் கொடுத்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகும்போது உள்ளே இருக்கிற அந்த அனாயிட்டிங் கிரேஸ் நமக்குள்ளே கடந்து வருன்றான். ஆமென், ஹல்லேலூயா. முற்காலத்தில், அடுத்த வசனம், அதை அவர் கொடுப்போம் என்றான். அடுத்த வசனம் வாசிங்க. முற்காலத்தில் இஸ்ரவேல் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எண்ணப்படுவான். அடுத்து, அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்று. எல்லாம் சொல்லுங்க. நல்ல காரியம் சொன்னாய். ஒருத்தன் காணிக்கையை பத்தி பேசுறான்னா அவனை பார்த்து நீ என்ன சொல்லணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், என் லீடர் எனக்கு கொடுக்க கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கேன்னா, இதே ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறேன். நல்ல வேலை ஒரு வாத்து மேய்க்கிறவனும் கோழி மேய்க்கிறவன்ட்டையும் போய் நான் என்ன செய்யலை, மாட்டலை. ஒரு கேவலமான கேணத்தனமான எத்தனையோ பேர் இன்னைக்கு ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காணிக்கை வாங்கி ஊழியக்காரையும் தீங்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி வந்து அசடுகள்கிட்ட போய் நான் சிக்கியிருந்தேன்னா நானும் வெட்டி நியாயம் பேசிட்டு ரோட்டில் தான் தெரிஞ்சிருப்பேன். வெட்டி நியாயம் பேசினவன்லாம் ட்ரௌசர் இல்லாமல் தான் தெரியுறாங்க. நல்ல வேலை கர்த்தர் என்ன நேசிச்சனால இந்த மாதிரி ஒரு கேவலமான அடிமட்ட நபர்களோடு என்னை இணைக்காம கொடுக்கணும், கொடுக்கறதாண்டா ஆசீர்வாதம்னு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன்ட்ட நான் இணைக்கப்பட்டேன். அதனால் நான் கொடுத்தேன். அதனால் நான் நல்லா இருக்கிறேன். நான் பரிதாபப்படுறேன். அந்த மாதிரி பசங்க கூட இருக்கிற அந்த ஆட்கள் ஃபாலோவர்ஸை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் இன்னும் கீழே தான் போவாங்க. ஆனால் நல்ல சத்தியங்களை கேட்கிறவர்கள், கொடுப்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சவுல் சொல்கிறான், நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா. கொடுப்பதை பற்றி பாஸ்டர் பேசினா நீ என்ன சொல்லணும்? பாஸ்டர் சூப்பர் மெசேஜ் பாஸ்டர், நல்ல காரியம் சொன்னீங்க, நல்ல காரியம் சொன்னீங்கன்னு சொல்லணும். கொடுப்பதை சொல்லிக் கொடுக்குற சபை நல்ல சபை. வா போவோம் அப்படின்னா போகும்போது எய்த்தாப்பில் தண்ணி வந்துட்டு ஒரு 2 பொண்ணு வருது. அவன் கேட்குறான், ஞான திருஷ்டிக்காரர் இங்கே இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறான். என்ன கேட்குறாரு? இங்கே இருக்கிறாரா? ஒரு வரியில ஏன் கேள்வி கேட்குறான். ஆனால் அந்த பொண்ணு 3 வசனத்தில் பதில் சொல்லுது. என்ன சொல்லுது? அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். அங்கே தான் இருக்கிறார், அங்கே தான் இந்த டீம் இருக்குது, அங்கே தான் எல்லாம் அந்த மேலே பாருங்கள், அந்த 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 உயரமான அந்த மேட்டில் தான் அவங்க எல்லாருமே கேதர் ஆக போகிறாங்க, அவங்க சாப்பிட போகிறாங்க. பாருங்கள், தனியாக தீவிரமாய் போங்கள், வேகமாக போங்க. இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்திருக்கிறார். நீங்கள் பட்டணத்திற்கு பிரவேசித்த உடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ண போகிறதுக்கு முன்பாக அவரை காண்பீர்கள். அவர் வரும் மட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்தில் அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். இருக்கிறாரான்னு கேட்டோன்னா அந்த வந்த பொண்ணு சொல்லுது, இங்கே தான் இருக்கிறாரு, என்ன பண்ண போகிறாரு, சீக்கிரமாக போ. இப்போ பலியிட்டுட்டாங்க, பலியிட்டதுக்கப்புறம் ஆசீர்வதிப்பார், அப்புறம் தான் ஜனங்கள் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மேலே போவாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட விஷயத்தை கேட்டால் எவ்வளோ தெளிவாக பேசுது பாருங்க. அவன் ஒரு வரி தான் கேட்டான், இருக்காரான்னு நான் கேட்டான். இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு வாயை தரங்க. ஆமாம் ஆமாம், அந்த எய்த்து வீட்டில் இந்த பொண்ணு என்ன போச்சு அவ்வளோதான் கேட்டால் போதும். அது தெரியாத உங்களுக்கு? அது கிளவியல் பாஷையா? ஆக்ஷனோட. இப்போ டிவைன் அப்பாயின்மெண்ட். அவர்கள் பட்டணத்திற்குள்ளே போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிராகவே புறப்பட்டு வந்தான். கையை தட்டு. எல்லாம் சொல்லுங்க. கும்பிட போன தெய்வம் சொல்லுங்க குறுக்க வருது. கடவுள் ஒருத்தனை உயர்த்தணும் நினைச்சிட்டார்னா, கடவுள் ஒருத்தனை மேன்மைப்படுத்தணும் நினைச்சிட்டார்னா, அவன் வாழ்க்கையில எது எது வரணுமோ அத்தனை அவன் பாதையிலே கொண்டு வருகிற தேவன். நன்றாக கரங்களை தட்டி come on everybody, சக்கரவரவதுரவரவர் அபிஷேகம் மேல இறங்கட்டும். டிவைன் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் இந்த மாசத்துல ஒரு டிவைன் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் உண்டாகட்டும்.
எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் போகிற வழியிலே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு தேவன், ஒரு தகப்பன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப பாருங்க, சாமுவேல் வராரு. ஆனா இவனுக்கு அவர் தான் சாமுவேல்னு தெரியல. இன்னொரு தடவை கையை தட்டு. இதெல்லாம் நீங்க சினிமால தாங்க பார்க்க முடியும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்கள் வாழ்க்கையில தேவன் இருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கை சினிமாவை விட சுவாரஸ்யம் உள்ளதாய் இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில தேவன் இருப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கை சினிமாவை விட ருசிகரமானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை சினிமாவை விட திருப்புமுனை அமைந்ததாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை சினிமாவை விட பாசிட்டிவ் ட்விஸ்ட் உடையதாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத திருப்புமுனைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். இன்னைக்கு வரைக்கும் யோசேப்பு கதையை விட சிறப்பான ஒரு சம்பவத்தை நீங்க சினிமாவில் கூட பார்த்திருக்க முடியாது. ஒரு மனுஷன் அவனை வித்தாயனா, வித்தவன் வெளிநாட்டில் அடிமையா போயிட்டானா, அடிமையா போன இடத்துல பெரிய ஆள் ஆயிட்டானா. ஹிஸ்டரிடா, ஹிஸ்டரி. ஒரு ஊர்ல ஒரு ராஜா கிடையாது, இது ஹிஸ்டரி. இவன் அங்க பெரிய ஆள் ஆனானா, பெரிய ஆளான இடத்துல நாடே வந்து அவன் சொல்றதை கேட்டுச்சான். அப்ப இவங்க அண்ணன் தம்பி இருந்த ஊர்லாம் சாப்பாடு இல்லாம அவங்க எல்லாரும் வந்து இவனை வந்து தேடினாயனா. அங்க சாப்பாடு வாங்க இந்த இடத்துல சாப்பாடு வாங்கி நிமிந்து பார்த்தா தமித்து போட்ட தம்பியே அங்க நின்னான். இதெல்லாம் நடக்கிற சம்பவமா சார்? கை தட்டுங்க சார். இந்த உலகத்தின் எந்த டைரக்டரை விட நம்முடைய தேவன் ருசிகரமானவர். இந்த உலகத்தின் எந்த டைரக்டரை விட, தயாரிப்பார் எந்த டைரக்டரை விட நம்முடைய தேவன் கலாம்சம் உடையவர். அவர் ஒரு கலைஞன். உன் வாழ்க்கைய நீ ஆச்சரியப்படுற மாதிரி செதுக்குவார். பல நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை திரும்பி பார்க்கும்போது சினிமாவை விட ருசிகரம் உள்ளதாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், உன் வாழ்க்கையில் அவர் டைரக்டரா இருந்தா உன் வாழ்க்கை திருப்புமுனையுடையதா இருக்கும். கையை தட்டி. அதிகாலையில் சூரிய பார்க்கையிலே என் தேவன் உறங்காது என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவனும் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைப்பார். சொல்லுங்க, எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கிறார். அவர் என்னை காண்கிறான். என்னை காணும் தேவனே. திரும்ப சொல்லுங்க, எனக்கு ஒரு தேவன் உண்டு. தைரியமா சொல்லுங்க, எனக்கு ஒரு தேவன், எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கிறார். அவர் என்றென்றும் என்னை காண்கிறார். என்னை காண்கிறார். கையை தட்டி, உன்னை காண்கிற தேவன் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் இருப்பார் என்றால் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து சேர வேண்டுமோ அதையெல்லாம் உன் பாதையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். உன் பாதையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். உன் வழியிலே கொண்டு வந்து சேர்ப்பார். கையை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி சொல். என்னை காணும் மேகம் கடப்பதை காண்கையில் மனதில் ஜெபிக்கிறேன். உலகத்தின் மாயைகள் என்னை
முடியாது. நதிகள் புரள்வதை பார்க்கையில் நான் எதற்கும் அஞ்சிடே. அவர் என்பொன்று என்றும் மாறாது, என்றும் நமக்குண்டு. எனக்கொரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கிறார். அவர் என்றென்றும் என்னை காண்கிறார், என்னை காண்கிறார். என்னை காணும் தேவனே, என்னை காணும் தேவனே. அவர்கள் பட்டணத்திற்குள்ளே போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமுவேல் மேடையிலிருந்து ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சிங்கம் ஒண்ணு புறப்பட்டுருச்சு, அப்படியே முன்னாடியே வருது. எப்படி இருக்கு யோசிங்க. If God loves you, கர்த்தர் உன்னை நேசிப்பார் என்றால், இந்த உலகம் பார்த்து வியக்கக்கூடிய மாபெரும் காரியங்கள் உனக்கு முன்பாய் கடந்து வரும். அன்புக்குரியவர்களே, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாவோட லைஃப்ல இருந்த பல சம்பவங்களை ஃபினிஷ்டு ஒர்க் 1980 பேசியிருக்கிறாங்க. இம்மார்டாலிட்டின்னு தெரியாமல் 80s பேசியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன வசனங்கள் 100 முறை எங்கள் குடும்பத்துக்கே பதிஞ்ச வசனங்கள். அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு பார்த்தா இட் டாக்ஸ் அபவுட் இம்மார்டாலிட்டி, இட் டாக்ஸ் அபவுட் ஃபினிஷ்டு ஒர்க். ஒரு மிகப்பெரிய தேசத்தின் மிகப்பெரிய தீர்க்கதரிசியின் கூட்டத்துக்கு அட்டன் பண்ண முடியலே அப்படின்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்தப்ப அவ்வளோ பெரிய தேவ மனுஷனை வீட்டு வாசல்லேருந்து உட்காந்தாரே பார்க்கக்கூடிய அளவிற்கு the world number 3 in star rating அவரை பற்றி சொல்கிறாங்க. ஒரு ஃபாரினர் கூட வரும்போது ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோ பார்த்து சொன்னான், த ஹீரோ ஆஃப் இந்தியா அப்படின்றான். எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் அவன் சொல்கிறான், அப்பா எனக்கெல்லாம் ஆகா எங்கள் தலைவர்றானவர் ஹீரோ ஆஃப் இந்தியான்றான். ஸ்டார் ரேட்டிங்கில் வேர்ல்டு நம்பர் 3 2000 வேர்ல்டு நம்பர் 3. அப்படியே கண்ணுக்கு எதிராக வந்து உட்காந்துட்டு அவர் ஒரு மீட்டிங் போடுறாரு. போட்டுட்டு இந்த கூட்டம் பேர் சொல்லி கூப்பிட்டு, உனக்காக இந்த இடத்துல தேவன் ஒழுங்கு செய்யும். இஃப் யூ ஆர் த பிலவட் ஆஃப் காட், நீ தேவனால் அன்பு கூறப்பட்டவனாய் இருப்பாய் என்றால், உன் வாழ்க்கையில நடுநாயகமாய் தேவன் இருப்பார் என்றால், இந்த உலகம் பார்த்து வியக்கக்கூடிய சிங்கங்கள், உலகம் பார்த்து வியக்கக்கூடிய மாபெரும் காரியங்களை நீ போகிற பாதையிலே உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பார். ஐசக் ஜோவோட சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது எனக்கு ரொம்ப பயங்கரமாக எனக்கு அது மினிஸ்டர் பண்ணியிருக்கு. 2002 இந்த நம்ம பர்த்டேக்கு அந்த ஹால் புக் பண்ணி ஹாலை வந்து போய் பார்க்குறதுக்கு முந்தின நாள் போகிறேன். அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் உள்ளே போய் பார்த்தோம்னா, போடு விதத்தை ஹைட்டான வாசிட்டு, இந்த ஹைட்டில் தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தடையா இருக்கிறா, ஒரு கிட்டாரை போட்டு வாசிட்டு இருக்காரு. மேகம் கடப்பதை காண்கையில் மனதில் ஜெபிக்கிறேன், இந்த உலகத்தின் மாயைகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது. நதிகள் புரள்வதை காண்கையில் நான் எதற்கும் அஞ்சிடே. எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்காக இது நடக்கணும்? உங்க வாழ்க்கையில கடவுள் இருப்பார்னா, உன் வாழ்க்கையில எதை கொண்டு வந்து சேர்க்கணுமோ அது நீ இருக்கிற இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிற தேவன். That is what divine appointments. That is what தேவ செயல், God's move. Yes, 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 yes. தைரியமா சொல்லுங்கனே, எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கிறார்.
மாசம் ஃபுல்லா நீங்க பாட வேண்டிய பாட்டு என்ன சொல்லணும்? எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கிறார், அவர் என்றென்றும் என்னை காண்கிறார், என்னை காண்கிறார். டாங் 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 டாங். எல்லோரி என்னை காணும் தேவரே. சொல்லுங்க. இங்க சாமுவேல் வரான், இங்க சவுல் வரான். சாமுவேல் அங்க வர்ற நேரத்தில் ஒரு சாமுவேலை சவுலையும் சந்திக்க வைக்கணும், அதுதான் காடோட பிளான். ஆனா இங்க சாமுவேல் கொஞ்சம் மெதுவா நடந்துட்டாலும் போச்சு, சவுல் கொஞ்சம் வேகமா நடந்துட்டாலும் போச்சு. இவர் கிராஸ் ஆகுறதுக்குள்ள அவர் கிராஸ் ஆயிடுவாரு. கொஞ்சம் யோசிங்க சார், இவங்க 2 பேரையும் சந்திக்க வைக்கிறதுக்கு தேவன் 2 பேரையும் ஆபரேட் பண்ணி சாமுவேல் வரல கொஞ்சம் டிலே ஆகுது. உடனே சவுல கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த பொண்ணு எங்க இருக்கிறாரு, இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பான்? வேகமா போயிருப்பான். உடனே அந்த பொண்ணை இன்னும் கொஞ்சம் பேசுறதுக்கு உனக்கு சொல்லியா கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் பேசிடுவோம். அது வள வளன்னு பேசுது. அப்படியே பார்க்குறாரு. சாமுவேல் இன்னும் கிளம்பல. கிளம்பினா சப்புன்னு வாய போதும், அதோட போய்க்க கமான் கேட்டா போயிரு நீ போப்பான்றார். அப்படியே கொண்டு வந்து பைபிள் சொல்லுது, அவன் சாமுவேலை பார்க்க போனப்ப சாமுவேல் அவனுக்கு எதிராக வந்து நின்னான். இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படி நான் விரும்புகிறேன். வரல நேராக வரணும் கரெக்டாக. நான் அதை விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்படி நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர வேண்டிய ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஜீவன் அத்தனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று தாரும் என்கிற ஜெபம் எவ்வளவு வலிமையானது தெரியுமா? நான் சொன்னேன், இதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணணுமா ஆண்டவரே? இன்னைக்கு இந்த ஜெபம் பண்ணாட்டினா கூட எனக்கு சாப்பாடு கிடைக்கும். நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதனால இந்த ஜெபம் பண்ணணுமான்னு கேட்டேன். அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி இன்னைக்கு இந்த காலையில் இந்த ஜெபத்தை பண்ணாமல் சாப்பிட்றாங்களே, அவங்க இந்த ஜெபம் பண்ணால் தான் சாப்பிடணுமா? சொல்லுங்க. ஜெபம் பண்ணாட்டா இந்த சாப்பாடு வந்துடுமா இல்லையா? அவங்களுக்கு கர்த்தர் சொன்ன, ஜெபம் பண்ணாட்டினாலும் உனக்கு சாப்பாடு வந்துடும்டா. ஆனால் அந்த வசனம், அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். உனக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் எப்படி கிடச்சிரும், ஆனால் உன் உடம்புக்கு என்ன ஆகாரம் தேவையோ அது இந்த ஜெபம் பண்ணும்போது தான் உன் வீட்டுக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு போன உடனே உன் கண்ணுக்கு முன்னாடி அந்த கேரட் வந்து உன் கண்ணுக்கு முன்னாடி அந்த நீ சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை உனக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்து உன் வீட்டு வாசல்ல. நீ விட்டமின் சி குறைவா இருக்கும் போது அம்மா நெல்லிக்காய் அப்படின்னு உன் வீட்டுக்கு ஒரு அம்மா வரும். ஏன்னா அதுதான் உனக்கு வேண்டிய ஆகாரம். அப்ப நீ இந்த ஜெபத்தை நீ இதை பேசும்போது இந்த வேண்டிய ஆகாரம்ன்ற ஒன்று இருக்கு பற்றி உன் பாடிக்கு, அது டெய்லி உனக்கு வந்துடும். உன் வீட்டில் கூட சமைக்காமல் இருப்பாங்க, நீ போகிற இடத்துல சார் சாப்பிடுங்க சார் வந்துடும் உனக்கு. உன் சரீரத்தில் எது சாப்பிட்டா சுகர் நார்மல், எது சாப்பிட்டா ப்ரெஷர்னா எல்லாம் உனக்கு வந்துடும். சாப்பாடை கூட உன் வாழ்க்கையில் வேண்டிய சாப்பாடை கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தர் உன் வாழ்க்கையில் வேண்டிய நபர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். உன் வாழ்க்கையில் வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். அது டிவைன் ஆர்கெஸ்ட்ரேஷன், டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸ். சாமுவேலுக்கு எதிராக வந்து நிற்கிறான். அழகான வசனம். அப்பொழுது 18ஆம் வசனம், சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்திலே வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சிங்க குகையை வந்து கேட்கறதே தப்பு, அதையும் சிங்கத்திட்டே வந்து கேட்கிறான். ஐயா எப்படி இருக்கு சொல்லுங்க? That's what divine appointment. ஒரு முறை ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் வந்து தேனியில் ஒரு பெரிய ஃபாஸ்டிங் ப்ரேயர். தேனினாலே உங்களுக்கு தெரியும், தலைவர் தானே.
ஆயிரக்கணக்கான பேர். அப்போ நம்ம வாழ்க்கையில் கிட்டக்க ஒரு பாத்திர முடியுமான்னு ஒரு பயங்கர ஆசை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அவர் பிரசங்கம் பண்ணி எல்லாம் கண்ணை மூடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே, கண்ணை மூடின உடனே அவர் பின்னாடி கூட என்ன செஞ்சுருவார், கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். மக்கள் கண்ணை திறக்கமாக அங்கே இருக்க மாட்டார். ரகசியம் இவர் வந்துருச்சா இல்லை, வந்து நீ முடிச்சா நீ அவர் போக விட மாட்டார், கிளம்பிடுவார். நாங்கள் அதை கண்டுபிடிச்சி இந்த ரூட்டில் தான் அண்ணன் போவார் அப்படின்னு நாங்கள் அந்த பாதையில் அந்த கிராஸ் ஆகிற நேரத்தில் அவரை பார்த்துட்டு நான் நிற்போம். அதான் டிவைன் அப்பாயின்மெண்ட்டாக பாருங்க. அப்படியே ஒரு கார் வருது, உடனே என் பக்கத்தில் இருக்க சொல்கிறாரு, அந்த அண்ணன் வராறா, நான் ரொம்ப உசுரை கொடுப்பேன், வரேன். டக்குன்னு நான் பார்க்குறேன், அப்படியே வராரு காரில், ஒரு அம்பாசிடர் காரு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆஹான்னு பார்த்து டக்குன்னு எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. எப்படி இருக்கும் அங்கே வெளியில் அங்கே ஒரு 200 பேர் அங்கங்கே நின்று டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்க்குறாங்க. டிரைவர்கிட்ட என்னமோ சொல்கிறார், எதையோ வச்சுட்டு வந்துட்டார் ஸ்டேஜில். ஒன்று டிரைவர் என்ன செய்கிறாரு, வண்டி அங்கனுக்குள்ளே நீ பட்டிட்டு ஓடுறாரு. அங்கே கூட்டம் கடைசி ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க, ஓடுறாரு. ஒன்று ஆகா அவரை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நாங்கள் வந்து அப்படியே ஒரு 100 அடி தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று அப்படியே இருந்தவர் அப்படியே பார்க்குறாரு. ஒரு 200 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த 200 பேரில் என்னை மட்டும் கூப்பிட்டு இங்கே வாங்கினாரு. நான் அப்படியே தகச்சிருக்க பக்கத்து ஒன்று தாண்டான்றா கூட இருக்காரு. வேகமாக போகிறேன். சொல்லுங்க, you see அவ்வளோ பேர் நிற்கும் போது do you think it's a coincidence? never. நிற்கிறேன். தம்பி எங்கேருந்து வரீங்க? நான் போயிட்டு வந்து சர்ச்சை சொல்லுவேன். ஓ, சர்ச்சு நல்லா போயிட்டு இருக்கா? சரி, நல்லா உங்கள் பாஸ்ட் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு அண்ணே எடுத்துகிட்டு வந்து கட்சிப்பு ஏதோ ஒன்று புக்கு ஏதோ ஒன்று வச்சு. சரி, ஓகே. 2 செகண்டு. இது எதை காட்டுது தெரியுமா? உன் ஆசை அது சிறுசாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒன்று அவரை நேசிப்பார்னா, ஆமாம், உன் பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். அந்த காலத்தில் இல்லை சார், இந்த காலத்துலேயும் அது எனக்கு பெரிய விஷயம்தான். அந்த காலத்தில் எனக்கு அது பெரிய விஷயம்னாலும் இந்த காலத்தில் எனக்கு அது பெரிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? இஸ் இட் பாசிபிள்? சரி, அங்கே நின்னாரு, யதார்த்தம், விட்டுருங்க. அவ்வளோ பேரில் என்ன கூப்பிட்டாலும் யதார்த்தம் சொல்ல முடியுமா? So, என்ன சொல்ல வரேன், if God is the director of your life, He will set everything coming on your way. உன் பாதையில கொண்டு வருவார். இங்க மாபெரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்து நிற்கிறான். ஞானதிருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் அப்படின்னு கேட்டோன்னா, சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞானதிருஷ்டிக்காரன் நான் தான். சீன் பாருங்க சார். கப்ரியல் மிகாவெல்லாம் விசில் அடிச்சிருப்பாங்க. டைமிங்கை செட் பண்றதுக்கு ஆவார மாதிரி யாரும் கிடையாது. அப்படி கொண்டு வந்து செட் பண்ணுவார். நீ நினைக்கிறியா உன் வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை மிஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? இல்ல. உன் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு குண்டூசியை கூட நீ இழக்க விட மாட்டார் தேவன். கேப்ல நல்லா பிரைஸ் பண்ணுங்க. Come on everybody. எதுக்கு இடையில இன்டர்வியூ கொடுக்குறோம்? பிரைஸ் பண்ணு. நீ துதிக்கிறதுக்கு ஒரு கேப். பிரைஸ் பண்ணு. கர்த்தர் டைரக்டர்னா கர்த்தர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் டிசைன் பண்ணுவார். இந்த நாள்ல கூட நீ பல வருஷங்களா எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில உனக்கு குறுக்க வந்து நிற்கும். ஆமென். இந்த மாசத்துல அநேக டிவைன் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் நீ பாப்போம் வாழ்க்கையில. சாக்கமரா கதி பாலகரோ கோரகோ. ரொம்ப மூடாயிட்டேன். அதனால நான் டைம் ஜோனை தாண்டி இப்போ வந்துகிட்டு இருக்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஐயோ வேலைக்கு போகணும், ஐயோ அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒன்று வாங்கணும்னு நினைப்ப பற்றியா?
கடவுள் 10 நிமிஷம் உட்காரு. இல்லை சார் 10 நிமிஷத்தில் இன்னும் 10 வீடு விசிட் பண்ணி 100 ரூபா வாங்கி 1000 ரூபா சம்பாதிச்சிருவேன் ஒரு கேவலமான மனநிலை நீ இருப்பாய். ஆனால் கர்த்தர் சொல்ற உட்காரு உட்காரு. மதுரையில் ஒரு பெரிய கிரவுண்ட் மீட்டு. அந்த மீட்டிங் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு தேவை, 3 லட்ச ரூபா தேவை. அந்த மீட்டிங் ஆனால் ப்ரமோஷனல் ஒர்க் வேறு பண்ணணும். அப்படி உட்காந்துருக்கும்போது திடீர்னு திருச்சியிலேருந்து எனக்கு ஃபோன் வருது. அண்ணே யூத் மீட்டிங் ஒன்று நீங்கள் நம்ம நடத்தணும்னு சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அந்த மீட்டிங்லாம் பண்ண முடியாதா, நான் இதுக்கு வேறு நிறையா ப்ரமோஷன் ஒர்க் பண்ணணும். நீ வாங்கினே எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு 120 பேர் வருவாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஒரு மதுரையில் ஒரு 5000 நம்பர்ஸ் நடத்திருக்கிறோம். அடுத்த 6 மாதத்தில் அடுத்த மீட்டிங் பெரிய கிரவுண்ட் மீட்டிங் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பணம் வேறு 3 லட்ச ரூபா தேவை. இந்த நேரத்தில் வாங்க நான் கூப்பிட்றான். நான் சொன்ன டேட்டு தான் அது. சரி ஓகே வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். போனால் 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. எத்தனை பேர்? 2 பேர். நான் பார்த்தேன், என்னடா வேலை பார்த்தீங்க? வரேன்னு தான் சொன்னாங்க. அந்த 5 பேர் இங்கே தான் வராங்க. அப்படின்னா அவன் நேராக வந்து ஹோட்டலில் சாப்பிட மேலே போகிறேன், ரெஸ்டாரண்ட்டு. என்னடா சொல்கிறீங்க? அங்கே எவ்வளோ வேலை இருக்குது? எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட நான் ரெடி பண்ணணும்டா. 2002 நாட்டு 3 2 4 நினைக்கிறேன். ஆமாம், தமுக்க மீட்டிங் முடிச்சுட்டு 3 வந்து தமுக்க முடிக்கிறேன். 4 அரசரடி கிரவுண்டு. வேலையும் பார்க்கல. ஏண்டா வந்து நாங்கள் பண்ணுற வேலையும் கெடுத்துருக்கீங்களேடா. சரிண்ணே 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 ஜானு கோப்படாயினே, சரிண்ணே பாட்டு பாடுறாங்க. அடுத்து செய்தி. நான் போகிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் வேலையை ஒழுங்காக பண்ணலை, நீயாச்சும் வேலையை ஒழுங்காக பண்ணுன்றாரு. நான் நினைக்கிறேன் 2 பேர் தானே அப்படியே ஓட்டி விட்டுட்டு கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, 200 பேர் இங்கே இருந்தால் நீ என்ன செய்யணுமோ அதை இப்படி செய்கிற. அவன் வேலையை ஒழுங்காக செய்யல, நீ அவனை திட்டினா நீ வேலையை ஒழுங்காக செய்ய உன்னை திட்டுவேன்றாரு. சரியா 45 minutes to 1 hour நான் பிளான் பண்ணிட்டு வந்ததே அதுதான். பேசிட்டேன். 2 பேர் 2 பேருக்கான அம்மா அங்கே 2 பேர் அதில் ஒருத்தனோட அம்மா வந்து இவனை விட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. மெசேஜ் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு உங்கள் செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு செய்தி என் லைஃப்பில் எவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு கேட்டதே இல்லை. கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு. நான் நினச்சேன் நல்ல வேலை கடவுள் சொன்ன வார்த்தையை பேசிட்டாரு, அதனால் உங்களுக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஒரு ஆஃபரிங் கொடுத்தாங்க. பார்த்தா 3 லட்ச ரூபா எனக்கு தேவை, 6 லட்ச ரூபா. ஆயிரம் பேர்ட்ட நீ வாங்கினா கூடுனா தான் நடக்கும்னு ஒரு விஷயத்தை 2 பேரை வச்சு தேவன் செய்ய முடியும். அதனால தான் ரொம்ப இந்த கடமைன்னு ஓடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் பிடிக்காது கடவுளுக்கு. கடவுள் சொல்றதை மீறி நீ கடமைன்னு செஞ்சினா அதுக்கு பேர் கடமை இல்லை, அவிசுவாசம், ஒழுங்கின்மை, ஒழுங்கினம், இன்டிசிப்ளின். வாட் இஸ் மென்ட் பை டிசிப்ளின்? obeying the voice of God is discipline. அவர் 2 2 4 போது 4 சொன்னா டிசிப்ளின். 2 2 5ன்னாருன்னா 5, அவ்வளோதான். அதுதான் டிசிப்ளின். இல்லை நான் 9 மணி ஆகி போச்சு, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, இல்லை நான் அப்படி பண்ணணும், நீ சுற்றி ஒன்று செய்வா பாரு, அது 5 நிமிஷத்தில் செஞ்சுட்டு போயிடுவார். எத்தனை சம்பவங்களை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். மறக்கவே முடியாத சம்பவத்தில் ஒன்று. நீங்கள் உங்கள் ரூட்டை விட்டுருங்க, இந்த மாதத்துல டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸ். சிலர்லாம் சில நேரம் கூப்பிடு, அந்த சில பிஸ்னஸ் மேன் கூட வருவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 5000 rupees 10,000 rupees வியாபாரம் அந்த மாதிரி பண்ணுற ஆட்கள்லாம் சாதாரணமாக போயிட்டுருக்க ஆட்கள்லாம் சின்ன சின்ன லெவலில் நான் கூப்பிட்டுட்டு பேசுவோம். அவனு ஃபெலோஷிப் வந்திருப்பாங்க. காலை வந்து நான் அவங்கள போய் பார்க்குறதுக்கே 1 மணி ஆகி போயிடும். அவங்க காலையிலேருந்து வெயிட் பண்ணியிருப்பான் வேலையெல்லாம் விட்டுட்டு. நான் கூட யோசிப்பேன், ஐயோ இங்கே வேலையை வேறு கெடுத்துட்டோமோ. ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா கிட்ட வந்து கேஷுவலாக இங்கே வர வேண்டியது. நான் கீழே வந்தோன்னா ஒரு மணிக்கு மேலே மீட் பண்ணுவேன். சாரி லேட் ஆகிடுச்சு, சரி ஓகே நம்ம அப்படின்னே. அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நீங்கள் வரதுக்குள்ளே சும்மா உட்காந்து கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம், ஒரு 1.5 லட்ச ரூபா வந்துருச்சுண்ணே. ஆனால் ஒன்று பார்க்குறேனே, எப்போல்லாம் உங்களை நான் பார்க்குறேனோ அப்போல்லாம் அது நடக்குதுண்ணே.
போன வாரம் கூடனே நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், வரவே இல்லை, உங்கள் கூட தான் இருக்கிறேன், ஆனால் அந்த அமௌண்ட் ஏறவே இல்லை. உனக்கு காட் சொன்னார், மெதுவாக அந்த இதை டேபை அவர் சட்டையில் ஒட்டி வச்சுட்டு பண்ணுனாரு. உங்களுக்கு தெரியாமல் அந்த சட்டையை உரசிட்டு பண்ணுறேன். 3.5 மணி நேரம் ஏறாத அமௌண்ட்டு சர்ரு நேரிடுச்சுன்னா. நீ ஒரு ரூட்டில் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிற, அது உன்னுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன். ஆனால் தேவன் அதை உனக்கு 1000 வருஷம், எனக்கு ஒரு நாள். இருக்கீங்களா? சாமுவேலை தேடிட்டு வர்றான். ஐயா, ஞான திருஷ்டிக்கார் வீடு எதுக்குயா, எங்கேயா இருக்குன்னு கேட்குறான். இவன் கேட்குறான், வீடு எதுக்குடா அப்படின்றான். இல்லை, ஐயாவை பார்க்குறாரு. ஐயாவே நான் தான்டா. கொய்யா, ஐயாவே நான் தான்டா. எப்படி இருந்து கொடுக்க பாருங்க. அந்த ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்பாக மேடைக்கு ஏறிப்போ, இன்றைக்கு என்னோடு நீ போஜனம் பண்ண வேண்டும், நாளைக்கு உன் இருதயத்தில் உள்ளதை உனக்கு நான் அறிவிப்பேன். இன்னைக்கு நீ சாப்பிடு, நாளைக்கு ப்ராபசி, இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பு, நாளைக்கு இம்பார்ட்டேஷன். என்ன சொன்னாரு? இன்னைக்கு உபவாசம், நாளைக்கு ப்ராபசி. சொல்லலை, இன்னைக்கு சாப்பாடு, நாளைக்கு ப்ராபசி. இன்னைக்கு இன்டிமசி, நாளைக்கு ப்ராபசி. தேவனுடைய வரமும் வல்லமையும் அபிஷேகமும் உறவிலிருந்து தான் வருகிறது. அதனாலதான் சாமுவேல் சவுலை கிஸ் பண்றான். இந்த வருஷம் தொடங்கும் போது கர்த்தர் என்ற சொன்னார், ஐ வில் கிஸ் யூன்னாரு. எனக்கு என்ன, நீங்கள் போய் பாருங்கள், 1ஆம் தேதி நான் பேசியிருப்பேன். ஐ வில் கிஸ் யூன்னாரு. அதுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரில, ஆனால் என்னை கிஸ் பண்ணுவேன்னாருன்னு. ஆனால் என்ன மீனிங் இப்போ எனக்கு தெரியுது. அவர் என்னை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த மேன் ஆஃப் காடு, த்ரூ த மேன் ஆஃப் காட், அவங்க என்னை கிஸ் பண்ணும்போது நான் காடு தான் என்னை கிஸ் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார், அவர்களுக்குள்ளே அன்பு இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது. So kiss means showing the love. அந்த அன்பு வந்த உடனே டேப்பின் ஆகுது. சாமுவேல்ட்ட வந்து ப்ராஃபஸி வருது. முந்தின நாள் நைட்டு சாப்பிட்றான், அழகாக இருக்குது. அடுத்த சில வசனங்கள் பார்த்தா இரவு முழுவதும் பேசிக்கிட்டு இருந்தானா சாமுவேல் சவுலும். என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்புறம் தம்பி, உன் கூட எத்தனை பேர் பிறந்தவங்க இருக்காங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, எல்லாம் பேசிட்டு காலையில் வந்து அந்த லவ்வெல்லாம் உள்ள ஊர்னதுக்கப்புறம் ப்ராஃபஸி வருது. In sexual relationship, இது ஆவியானவர் சொல்கிறான்னு சொன்னேன், there is a need of foreplaying. foreplaying இருந்தால் தான் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இல்லாட்டி தண்ணி இல்லாத நீச்சல் குளத்தில் விழுந்து எந்திரிச்சு குளிச்சு அப்படி இருக்கும். ஆமாம், சில குளிச்சு தான் நினச்சிட்டு தலையை தோட்டிட்டும் போகிறாங்க. குளிக்கவே இல்லைடா நீ. when you அந்த foreplay it makes the body to have sex. அதுக்கப்புறம் தான் அந்த உயிரணுக்கள் சரியாக சேர வேண்டிய இடத்துல சரியாக வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக மாறும். அப்படித்தான் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டேஷன்னா foreplay இருக்குல்ல, அது லவ் வந்த பிறகு தான் என்ன வரும் சொல்லுங்க, இம்பார்ட்டேஷன் வரும். சும்மா போய் மண்டே முட்டினெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஆமாம், அவர்கிட்ட போய் முட்டக்கூடாது. எங்கடா வந்து அது நடக்குது இது நடக்குது, ஊராக போய் மண்டையை கொடுக்குறேன் இருக்கிறாங்க. எங்கேயும் மண்டையை கொடுக்க வேணாம். இஃப் காட் இஸ் இன் யுவர் லைஃப், உன்னை பார்க்க வேண்டிய சாமுவேல் உன் பாதையில் வந்து நிற்பான். என் வாழ்க்கையில் எத்தனை மாபெரும் தீர்க்கதரிசிகளை என் பாதையில் நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன், ஆண்டவரே எவ்வளோ பெரிய கர்த்தர். ஹாத்துனே மேன ஹாட பாலா ஷெபலா பதுரா பனாமதியம்கோ. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் எல்லாமே டிவைன் ஆர்கெஸ்ட்ரேஷன். நீங்கள் நல்லா பாருங்கள், டிவைன் கனெக்ஷன் அவன் வாழ்க்கையில் பார்க்கலாம். அடுத்து டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸை பார்க்கலாம்.
அவன் போகிறப்போ ஒரு பொண்ணு கரெக்டாக வருது. அந்த பொண்ணு நல்லா பேசுகிற பொண்ணாக இருக்குது. அது கொஞ்சம் பாவம் வீட்டில் திட்டு வாங்கிட்டு வந்த பொண்ணுகிட்ட போய் சிக்கியிருந்தான்னா, போயா போயா காலங்கத்தால் அட்ரஸ் கேட்க, இதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோமா அப்படின்னு திட்டிட்டு போயிருக்கோம். ஆனால் சரியான பொண்ணு அது என்ன சொல்லு, போங்க சார் அவரை பார்த்துடலாம் சார், எவ்வளோ பாசிட்டிவாக பேசுது பாருங்கள். அது ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட். அந்த பொண்ணை பார்க்குறான், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசியை பார்க்குறான், அதுக்கப்புறம் காணிக்கை கொண்டு வர 3 பேரை பார்க்குறான், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி கூட்டத்தை பார்க்குறான். எல்லாமே இவன் பாதையிலே வருது. சவுலோட பாதையில அதை தேவனால கொண்டு வர முடியும்னா உன்னுடைய பாதையிலையும் தேவன் சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவ்வளவுதான் மேட்ரு. இதுதான் இந்த மாசத்துலேருந்து உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஆண்டவரே என்னெல்லாம் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு 24 டேஸும். ஆமாம், என் வாழ்க்கையிலே என் அன்றாட வேலைகள் மத்தியிலே தேவன் யாரை என் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறார், எதை என் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறார், என்ன சத்தியத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறார், என்ன ரெவலேஷன் எனக்கு தரப்போகிறாரு, எல்லாத்தையும் இருக்கிற இடத்துல அவர் சொல்கிறாரு, டே சர்வ லோகத்தையும் படைத்த பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனே உன்னை தேடி வந்தாரு, என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை அப்படின்னு நீ பாடுறீங்க. ஐஸ்வர்யம் வராதா, ஆசீர்வாதம் வராதா, ஜீவன் வராதா, பலன் வராதா, உயர்வு வராதா, உறவு வராதா? உன்னை தேடி தேவனே வரும்போது மற்றவர்கள் வராமல் இருக்குமா? கை தட்டு. பைபிள் says என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று இவைகளை குறித்து நீ கவலைப்படாதே. சார், இடையில ஒரு வாரம் பிரசங்கம் பண்ணதுனால ரொம்ப வெறி ஆயிட்டேன் நான். கவலைப்படாத, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். they are running behind it. சாப்பாட்டுக்கு முன்னாடி ஓடுறாங்க. பாருங்க, நீ மெட்ராஸ்ல பாருங்க, பெங்களூர்ல பாருங்க, 7:30 மணிக்கு அப்படி டிஃபன் பாக்ஸை கொதிக்க வச்சுட்டு ஓடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளெல்லாம் வேற மாதிரி சார். நான் லைஃப் பாருங்க சார், அதெல்லாம் பைபிள் சொல்லுது. இந்த நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், நகரத்தின் காவலாளிகள் என்னை அடித்தார்கள். உன்னத பாட்டில் வருது. சிட்டி லைஃப் ஒன்று காலி பண்ணிடும். காலையில் எந்திரிச்சு பரபரப்பா தயிர் சாதத்தை பாலவே ஊத்திட்டு போயிடறாங்க. என்னென்ன போறவல்ல தயிர் ஆயிரும் சார். இப்படி ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. படபடப்புல ஸ்கூல்ல இருக்க பிள்ளைகளை தூங்கிட்டு இருக்கும்போது அள்ளி கோழி கூண்டுல போட்ட மாதிரி. கண்ணை திறந்து பார்க்குறேன், ஸ்கூல்ல இருக்கிறான். அங்கதான் அவனுக்கு கக்காவே வருது. என்னன்னா என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்கடா. நகரத்து வாழ்க்கை. ஆனா கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னால பைக்கிட்ட போட்டுட்டு 9 மணிக்கு மெதுவா போறான். அங்க 4 கலை எடுத்துக்கிட்டு இருக்கிற கண்ணம்மா என்ன செய்யுது? என்னடா ஸ்கூலுக்கு போறியா? ஆமா பாட்டி ஸ்கூலுக்கு போறேன். ரைட்ரா. நான் கூட குடிச்சியா? குடிச்சிட்டேன். குடிக்கல. போடா போய் குடிச்சிட்டு போடா. சரி போய் குடிச்சிட்டு போவோம். கேஷுவலா இருக்கிறான். நகரத்து வாழ்க்கை பிசாசோட செட்டப். இன்னைக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்றேன், இன்னைக்கு ஒரு ரெவலேஷன் சொல்றேன். ப்ராஃபஸி ரெவலேஷன். கிராமத்து வாழ்க்கை காட் செட்டப். தோட்டத்தை தான் கடவுள் ஆதாம் ஏவாள் கொடுத்தாரு, அப்பார்ட்மெண்ட்டை கொடுக்கல. கையை தட்டு. வாரும் என் நேசரே, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம், வயல்வெளிக்கு போவோம். என் நேசர் கிராமங்களிலே தங்கினார். கிராமம் தான் பிடிக்கும் அவருக்கு. கிராமம் என்னமா? ரெஸ்ட். நல்ல அவுட்டருக்கு போயிடணும். காரை நிப்பாட்டிட்டு அப்படியே வயல்வெளியில் உட்காந்துட்டு அதிகாலையில் சூரியனை பார்க்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவனும் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகையை துடைப்பார். எனக்கு ஒரு தேவன், அவர் என்னை காண்பார்.
லூசிஃபரை வந்து இழுத்துட்டு போகும்போது சொல்லுகிற வார்த்தை, இவன்தான் ஜனங்கள் குடியிருக்கும்படி நகரங்களை உருவாக்கினவன். பிசாசு மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு. கிராமத்து வாழ்க்கை அழித்து நகர வாழ்க்கையை உருவாக்கினவன் பிசாசு. ஆனால் தேவனோ இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை விரும்புகிறார். ரெஸ்ட், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் வரும். Where there is rest, there is restoration. Restoration, it is in rest. So இந்த மாசம் எல்லாம் வழியில வரும், எல்லாம் வழியில வரும், தானா வரும், தானா வரும். அதான் சொன்னா, உலகத்தான் சொன்னா, கொடுக்குற தெய்வம். நீ கதவை பூட்டிட்டீங்கன்னா கூரையை பிச்சிருமா. என்னடா கதவை தட்டிக்கிட்டே இருக்காடா. ஓகேயா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு 9ஆம் அதிகாரம். வழி கேட்க போகிறான், வழியிலே ஒரு பொண்ணு வந்து நிற்கிது. அடுத்த யார் வீட்டுக்கு போகணுமோ அவரே வந்து நிற்கிறாரு. அடுத்து திரும்பி போகும்போது தீர்க்க தரிசன கூட்டம் அவனுக்கு எதிர வருது. என்ன வாழ்க்கை சார்! தேவனுடைய தீர்க்கதரிசிகளோட உறவு உனக்கு கிடைக்கும் என்றால், அவரோட அபிஷேகம் மீது இருக்கும் என்றால், ஒரு நல்ல தலைவனை நீ சந்தித்து விட்டால், டிவைன் கனெக்ஷன் வந்துருச்சுனாலே அடுத்து டிவைன் அப்பாயின்மெண்ட் வரும் வாழ்க்கையில். அவன் மேலே அபிஷேகத்தை ஊத்துறான். அவன் போகும்போது அந்த அடையாளங்கள் எல்லாம் அந்த தினமே அவனுக்கு நடைபெற்றது. ஹே மனா கடா கதீரே பேனே சந்துன மனமதியம். டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸ். கடவுள் உனக்கு ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா, 1,00,000 பேர் சேர்ந்து கத்தி இவனுக்கு இதை செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொன்னாலும் அவங்களை கண்டுக்கிறாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். எல்லாம் சொல்லுங்கள், கண்டுக்கிறாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரே ஒரு வசனத்தை அவங்களை வாசித்துட்டு நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஏசாயா 32:4. கர்த்தர் என்னோடு சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தை கேட்டு கலங்காமலும் அவர்கள் அமளியினால் பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சொல்லவா? இந்த சிங்கம் இருக்குல்ல சார், அந்த சிங்கம் ஒரு இறைய பிடிச்சிருச்சுன்னா சுற்றி நின்றுட்டு மெய்ப்பர்கள்லாம் கல்லெடுத்து எறிவாயலாம். அங்கேருந்து அவங்க கம்பெல்லாம் அப்படி காட்டுவாயலாம், சத்தம் போடுவாயலாம். ஆனால் சிங்கம் இப்படி பிடிச்சிட்டு பார்க்குமா அப்படின்னு ஒரு உருமிட்டு அவன் எவ்வளோ கத்துனாலும் அவனை கண்டுக்கிறாம வச்சு சாப்பிடுமா. என்கிட்ட சொன்னார், நான் ஒருத்தனை பிடிச்சி அவனை ஆசீர்வதிக்க நினச்சிட்டேன்னா கொல்ல பேர் சேர்ந்து ஐயோ அவன் கட்டவன் அவன் ஆசீர்வதிக்காங்க, ஐயா சார் ஊட்டிக்கு போகாதீங்கனால வாங்கடா. God is not a God of afraiding and fearing the majority. He will not afraid of the majority by seeing the majority. ஒரு என்ன சொல்ல, மெஜாரிட்டியை பார்த்து மிரல்ற கடவுள்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரும் உனக்கு எதிராக இருக்கேன்னு ஒருத்தன் தான் இருக்கிற. ஆனால் உன்னை ஆசீர்வதிக்க நினச்சிட்டாருன்னா உனக்காண்டி 50 பேரும் பகச்சிருவாராம். உனக்காக எத்தியோப்பியாவே தருவேன், ஒரு நாட்டையே கொடுத்துருவேன், உன் ஜீவனுக்காக எதையும் செய்வேன். இந்த வருஷம் கடவுள் என்னை பார்த்து சொல்கிறாரு, ஜஸ்டின் உன்னை நான் ஆசீர்வதிக்க நினச்சிட்டேன்னா உலகமே உன்னை கெட்ட வேணாலும் நான் ஆசீர்வதிப்பேன்டா. ஈசாக்கு கண்ணு தெரியல, அவ்வளோதான் மேட்ரு. யாக்கோபை போய் ஆசீர்வதிச்சிட்டான். கண்ணு தெரிஞ்சவன்னா கண்ணு நான் பொட்ட கண்ணா, ஆமாம் சார் பொட்ட கண்ணு தான்றான். யாக்கோபை போய் ஆசீர்வதிச்சிட்டான். நல்ல வேலை ஏசாவை ஆசீர்வதிச்சிருக்கணும். தலைவருக்கு கண்ணு சரியாக தெரில, யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டாரு. பின்னாடி ரெபேக்கால் ஏற்றி விட்டு வாங்கிட்டான். அப்போ வந்து ஏசா யார்? நல்ல குடி நாணயங்க, அவங்க வெட்டியாக போயிட்டாங்க. யாக்கோப் யார்? நம்மளை மாதிரி லாஸ்ட் பெஞ்சு, ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். சரி, யார் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டோம்? நீதிமானுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நம்ம வந்துட்டோம். ரைட்டு. நம்மளை முன்னாடி போய் நில்லுன்னு சொல்லி பின்னாடி அனுப்பின ரெபேக்கால் யார்?
பரிசுத்த ஆவியானவர் போப்பா ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்பா, நம்மளை கைட் பண்ணி கூட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் ரைட்டு. அப்போ முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு ஈசாக். அவர் யாரு? பிதாவாகிய தேவன். இப்போ பிரச்சனை என்னன்னா, பிதாவுக்கு கண்ணு தெரியல. ஏன் ஆண்டவரே கண்ணு தெரியலன்ற? அவர் சொல்றாரு, லவ் இஸ் பிளைண்ட். அதிகாலையில் சூரியனை பார்க்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவன் கேட்கிறார். என் பயவறிவார், கண்ணீர் காண்பார், அழுகை உடைப்பார். உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? என்ன இருக்கு? எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை என்னை காணும் தேவனே. அதிகாலையில் சூரியனை பார்க்கையிலே என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறிவேன். குருவிகள் குரலை கேட்கையில் என் தேவனும் கேட்கிறார். என் பயம் அறிவார், கண்ணீர் காண்பார், அழுகை துடைப்பார். எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கிறார். என்னை காண்கிறார். என்னை காண்கிறார். என்னை காணும் தேவரே. இயேசு சொன்னார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று சொன்னார். கழுகுக்கெல்லாம் நீங்க டெலிகிராம் கொடுக்க தேவையில்லை, எல்லாம் வந்துருங்க கழுகுகள். கழுகுகளுக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்ட வேண்டியதில்லை, கழுகுலாம் வாங்கணும். கழுகு கிளீனா வருமா. எனக்கு ஒரு தேவன் உண்டு. அப்படித்தான் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். கழுகுகள் கூடுமா. 2 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் என்கிட்ட சொன்னார், யாரோ டேவிட் ரமேஷ் என்கிட்ட பேசும்போது சொன்னார், கர்த்தர் என்கிட்ட பேச அந்த வார்த்தை, நம்ம மட்டும் பிணமாயிட்டோம்னா, இனி நான் நல்லன்னு வந்துட்டோம்னா, கழுகுலாம் பிணம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுமா. நீ ஓடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்காம எதுவும் வராது. நீ என்னைக்கு டெட் பாடி ஆயிடுறியோ, என்னைக்கு நான் ஒன்றுமே இல்லைன்னு வந்துட்டியோ, கழுகுக்கு ஸ்மெல் வருமா. அப்படிதான் ஆசீர்வாதம். நான் உழைப்பேன், நான் முன்னேறுவேன்றவன்ட்டெல்லாம் போடா போடா போடான்ற. ஆனால் நான் நல்ல கிறிஸ்துவேன்னு அப்படி பார்க்குமா. The blessings will locate you. Divine orchestration, divine appointments, இதெல்லாம் சினிமாவோட சூப்பரா நடக்கும். வாழ்க்கை நடக்கும் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. இனி நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருக்கணும்.